Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வந்து செய்தி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீடுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து தேர்வர்களுக்கு வந்து சொல்ல வந்திருக்காங்க. இந்த செய்தி வெளியில நம்மளுக்கு என்னென்ன பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க நியூ ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பாருங்க, இல்ல ஏற்கனவே வந்து எக்ஸிட்டிங் ஒரு ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கீங்க அப்படினாலும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவல் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இன்னைக்கு ஈவினிங் போல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி பிரீஃபா நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த செய்தி வெளியீடு அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய அபிஷியல் எக்ஸ் தளத்திலையும் அவங்களுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல பிரஸ் நியூஸ் அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியும். மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, செய்தி வெளியீடு நாள் 2/4/2025 இன்னைக்கு டேட்ல அவங்க என்னென்ன விஷயத்தை வந்து சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத முக்கியமான பாயிண்ட்ஸ்ல நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்து கொடுக்குது. சோ இது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை 7557 தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா தெரிவு பட்டியல வந்து வெளியிட்டிருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2005ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான 3 மாத காலத்தில் 7557 தேர்வர்கள் பல்வேறு பணிகளுக்கு தெரிவு, அதாவது செலக்ஷன் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நேரடி நியமனங்கள் மூலம் சமூக நீதியை வலுப்படுத்த 441 பட்டியலின மற்றும் பழங்குடியின குறைவு காலி பணியிடங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச் ஃபார் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நிரப்பப்பட்டுள்ளன அப்படிங்கறதையும் இதன் மூலியமா நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து டிஎன்பிஎஸ்சி 2024ல நடந்த அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் செலக்ஷன் லிஸ்ட் இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு கவுன்சிலிங் மூலியமாக கிட்டத்தட்ட வந்து 7557 மெம்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலியமா. சரிங்களா? 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையிலான தேர்வர்களின் நலன் கருதியும் தேர்வு பட்டியல்களை விரைவுபடுத்தவும் தேர்வாணையம் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தேர்வர்களுடைய நலனுக்காக வந்து பல்வேறு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுப்பா வந்து வச்சிருக்காங்க. தேர்வர்கள் வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்னைக்குமே அவங்க வந்து தெளிவா வந்து இருக்கணும், எந்த ஒரு சிக்கல்லையும் அவங்க வந்து ஈடுபடக்கூடாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேர்வாணையம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியராவும் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறதா வந்து இதன் மூலியமா வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்கன்னா தேர்வு பட்டியல்களை விரைவாக நிறைவு செய்தல். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், இல்ல குரூப் 1 இருக்கட்டும், இல்ல வந்து குரூப் 2 குரூப் 2 ஏ டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகி செலக்ட் ஆயிருக்காங்களோ சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமே ரிலீஸ் பண்ணி 27/2/2025 ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கறத உங்களுக்கு இதன் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த பணியிடங்களுக்கு அப்படின்னா ஒருங்கிணைத்த தொழில்நுட்ப பணி, அதாவது இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த எக்ஸாமினேஷனுக்கு நேர்முக தேர்வு இன்டர்வியூக்காக வந்து 20 பதவிகளுக்கு 109 காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு முடிந்த 125 வேலை நாட்களில் தேர்வு முடிவுகள் அப்படிங்கறது வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா இப்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஃபாஸ்டா வந்து வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு 4, அதாவது குரூப் 4ல் உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வு முடிவுகளை வெளியிடுதல், கணினி வழித்தறை சான்றிதழ் சரிபார்ப்பு, மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் முதற்கட்ட கலந்தாய்வு பணிகள் தேர்வு முடிந்த 184 வேலை நாள்களில் விரைவாக 12/3/2025 அன்று நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு தொகுதி 4, அதாவது குரூப் 4 உடன் ஒப்பிடும்போது மேற்கண்ட பணிகள் 5 மாதத்திற்குள் முன்பாக நிறைவு செய்யப்பட்டன அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்டா வந்து தேர்வு முடிஞ்ச 184 நாள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கறது இதன் மூலியமா சொல்ல வராங்க. அதே மாதிரி உதவி ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை பதவிகளான 21 காலி பணியிடங்களை நிரப்ப முதல் நிலை தேர்வு, அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிந்த 161 வேலை நாள்களில் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு, சான்றிதழ் சரிபார்ப்பு, முதன்மை தேர்வு நடத்துதல், முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு மற்றும் நேர்முக தேர்வு நிறைவு செய்யப்பட்டு தெரிவு பட்டியல் விரைவாக 14/3/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமா ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடுதல், அதாவது
எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குயிக்கா வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு தொகுதி 1 அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பணிகளுக்கான முதன்மை தேர்வு அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, சாரி முதன்மை தேர்வு முடிவுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 57 வேலை நாள்களை வந்து விரைவாக வந்து 14/3/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு முதன்மை தேர்வு தொகுதி 1 ஒப்பிடும் போது வந்து 4 மாதத்துக்கு முன்பாக வந்து வெளியிடப்பட்டன அப்படிங்கறதை இதன் மூலமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து குரூப் 1க்கு சரிங்களா. இதே மாதிரி 1 by 1 நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை விரைவாக வெளியிடுதல். அதாவது சிவி லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து இ-சேவை மையத்துல மட்டும் தான் போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க இண்டிவிஜுவல் ஓடிஆர் லாகின்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்காக இ-சேவை மையம் வந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல அப்படிங்கறதையும் இதன் மூலமா நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை விரைவாக வெளியிடுதல். அதாவது இப்ப யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து டெம்பரரியா அதாவது ப்ரொஃபஷனலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து குயிக்கா வந்து நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டிஎன்பிசி வெப்சைட்ல நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு தொகுதி 4 அதாவது குரூப் 4 கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புகள் துரிதப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்த 30 வேலை நாட்களுக்குள் தேர்வர்களின் சான்றிதழ்களை பதிவேற்றம் மற்றும் மீள பதிவேற்றம் செய்ய வேண்டிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீல காலமாக இருந்தாலும் அதற்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வுகள் பட்டியலை விரைவாக 8/1/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறதை ஷேர் பண்ணியிருக்காங்க. கலந்தாய்வு மூலம் தெரிவு செய்யப்பட்ட தேர்வர்களின் தெரிவு பட்டியலை விரைவாக வந்து அனுப்புதல். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு பீப்புள் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க, அவங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கையில வச்சிருக்காங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேலூர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் குயிக்காவே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 14 வேலை நாடுகள்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட அந்த ஹையரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அததான் இதன் மூலியமா சொல்றாங்க. ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கட்டும், விஏஓ இருக்கட்டும், பில் கலெக்டரா இருக்கட்டும், டைபிஸ்டா இருக்கட்டும், ஸ்டெனோ டைபிஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 14 வேலை நாட்கள்ல வந்து உங்களுக்கு நாங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கோம், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கறத ஓப்பனா இதன் மூலியமா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதாவது தேர்வு நடைமுறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் விதமாக 2024ஆம் ஆண்டு தெரிவு பணிகள் நிறைவுற்ற ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு தொகுதி 3A அதாவது குரூப் 3A பணிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விடைத்தாள்கள் வந்து இணையதளம் வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்ல உங்களுக்கான ஆன்சர் கீயை நீங்க வந்து ஆன்சர் ஷீட்டை ஓபன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதன் மூலமா நாங்க கொடுத்துருக்கோம். அதே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த வருஷமும் இல்லாத ஒரு புது விஷயத்தை வந்து இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி கையில் எடுத்திருந்தாங்க. அதுமே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணியிருந்தோம். கலந்தாய்வின் போது ஒவ்வொரு பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் விவரங்களை தேர்வர்கள் நேரடியாக தேர்வாணையம் யூடியூப் சேனல் மூலம் தெரிந்து கொள்ளும் வசதி 3/2/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது டிஎன்பிஎஸ்சியில வந்து இப்ப குரூப் 4ல வந்து ஒரு 9000 போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அந்த 9000 போஸ்டிங்ல எவ்வளவு ஒரு வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறது லைவ் ஸ்கிரீன் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ஹால்ல வந்து ஒரு டிவி வச்சிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளவு சீட் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த டிவில மட்டும்தான் இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். நம்ம வெளியில இருக்கிறவங்க பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வீட்ல இருந்தே மொபைல் போன் மூலமா யூடியூப் அவங்களுடைய ஸ்கிரீனை அப்படியே யூடியூப் சேனல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி லைவ் வந்து யாரெல்லாம் எவ்வளவு சீட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பேலன்ஸ் வந்து பாக்கி இருக்கு அப்படிங்கறத நீங்களே துல்லியமா பார்க்கலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து இதன் மூலமா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி புதுசா உள்ள வரீங்க அப்படின்னா ஒன் டைம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து 150 ரூபீஸ் 150 ரூபாய் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பே பண்ணணும். இது நாள் வரைக்கும் ஏடிஎம் கார்டோ இல்ல டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுதான் நீங்க பேமெண்ட் வந்து பண்ண முடியும். பட் இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய யூபிஐ கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது 100 ரூபாய் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்டையும் நீங்க யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இதன் மூலமா நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெரும் முறை அறிமுகம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், சட்டப்பூர்வ வாரியங்கள் மற்றும் சட்டப்பூர்வ ஆணையங்களிடம் இருந்து பல்வேறு தேர்வர்கள் மூலம்
நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிட விவரங்களை இணைய வழியாக பெறும் முறையை தேர்வாணையம் வந்து 1/3/2025 முதல் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஹையரிங் பண்றாங்க அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி நாங்களே வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறோம் அப்படிங்கறத இதன் மூலமா சொல்ல வராங்க. அதே மாதிரி தேர்வர்களின் பெற்றோர்களுக்கான காத்திருப்பு கூடம், அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, கவுன்சிலிங் வந்து கூப்பிட அதாவது மெமோ உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட லொகேஷன், உங்களோட நேட்டிவ் வந்து மதுரையா இருக்கு, நீங்க சென்னையில தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும். அப்ப நீங்க மட்டும் போக முடியாது, நீங்க மேரேஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கூட்டு போகணும், மேரேஜ் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா பேரண்ட் வந்து கூட்டு போகணும். அப்படி கூட்டு போறதுக்காக அது வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் ஹால்க்குன்னு சொல்லிட்டு பேரண்ட் வந்து வெயிட் பண்றதுக்காக தனியா வந்து ஒரு கூடம் அப்படிங்கறது நாங்க வந்து அமைச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட். அதே மாதிரி பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டோட்டலா நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்ப கம்மியா வந்து குறைச்சு கொடுத்ததா வந்து இதன் மூலமா நமக்கு வந்து சொல்ல வந்திருக்காங்க. இதன் மூலமா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து உள்ள வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து தெரிவு அட்டவணை, அதாவது செலக்ஷன் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தெரிவு அட்டவணை தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டு தேர்வரின் அடுத்த நிலை தொடர்பான தகவலை வந்து தேர்வர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் இதன் மூலமா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது செலக்ஷன் ஷெட்யூல் வந்து நாங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இதன் மூலமா வந்து சொல்ல வராங்க. ஃபைனலா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. தேர்வர்களுக்கு தகவல்களை வழங்குதல் அப்படிங்கிற இடத்துல இப்போ இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி ரொம்ப சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்காங்க. நம்ம எப்படி நம்ம சேனல் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்குமோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸ் தளம், அதாவது இதுக்கு முன்னாடி ட்விட்டர்னு பேர் இருந்துச்சு, அது இப்போ எக்ஸா வந்து ரீசெண்டா சேஞ்ச் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ் தளமா இருக்கட்டும், அவங்களுடைய வாட்ஸ்அப் சேனலா இருக்கட்டும், அவங்களோட யூடியூப் சேனலா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து சோசியல் மீடியா பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்து தேர்வர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட்டா நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அப்டேட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறது இதன் மூலமா சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு அப்டேட் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இதன் மூலமா நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க. சோ இது வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான லேட்டஸ்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட், ஸ்காலர்ஷிப், உதவித்தொகை அப்டேட் இது எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. யூடியூப்ல நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம போடுற வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை நீங்க வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.